இப்போ போன தடவை 2016 21 16 தான் அதிமுக ஆட்சியை இழந்து திமுக கைப்பற்றுறது. திமுக 16 88 சீட்டு, 21 133 சீட்டு வாங்குறாங்க, 44 சீட்டு கூடுதலாக வாங்குறாங்க. அப்போ அந்த 44 சீட்டில் 43 சீட்டு ஜெயிச்ச விக்ட்ரி மார்ஜின் இருக்கு பாருங்க, அதை கூட்டினீங்கன்னா வெறும் 1,98,381 வாக்கு. அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் வாக்கு வித்தியாசம் 4.5%. ஆனால் ஆட்சியை பறிகொடுத்த வாக்கு எவ்வளோன்னா 2 லட்சம் வாக்குக்கும் கீழே. அப்போ இதில் இன்னைக்கு திமுகவுக்கு மைனாரிட்டி வாக்கு திமுகவுக்கு போதா? அது யாரு காரணம்? திமுகவை பார்த்து போதா, காங்கிரஸை பார்த்து போதா மைனாரிட்டி வாக்கு? அப்போ நீங்க மைனாரிட்டி வாக்கை காங்கிரஸை வச்சு அறுவடை பண்ணி கூட நீங்க ஆட்சியை வெற்றி பெற்றது ஸ்வீப் இல்லை. ஸ்வீப் பண்ணிருந்தீங்கன்னா கூட பரவாயில்ல, திமுகவுக்கு நிறைய கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம். ஸ்வீப் இல்லை, வெறும் 2 லட்சம் வாக்குக்கு கீழே தான் நீங்க ஆட்சியை கைப்பற்றி இருக்கீங்க. 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சிக்கு அப்புறம் ஜெயலலிதாவினுடைய மரணம், அந்த மரணத்தில் எவ்வளோ சந்தேகங்களை திமுக கிளப்பிச்சு. வந்தால் நாங்கள் வந்தால் தனி நீதிமன்றம் அமைப்போம், விசாரணை அமைப்போம், தண்டனை வாங்கி கொடுப்போம், நாங்கள் எதையாவது பண்ணுனாங்களா? நித்தம் போராட்டம், ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்துச்சு, பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை நடந்துச்சு, தூத்துக்குடி துப்பாக்கி சூடு, எத்தனை பிரச்சனைகள் அந்த காலத்தில். அவ்வளோ ஆன்டி இன்கம்பன்சி நடந்ததுக்கு அப்புறம் கூட வெறும் சொற்ப வாக்கில் 1,98,000 சொச்ச வாக்கில் தான் திமுக ஆட்சியை கைப்பற்றி இருக்கு. லாகின் 360 உங்கள் கெரியருக்கு தேவையான அனைத்து ஐடி கோர்ஸும் just 4,999.